மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை இன்று இரவுக்குள் காவல்துறை கண்டறியாவிட்டால் நாளை முதல் தொடர் போராட்டம் நடைபெறும் என ஒருங்கிணைந்த பூந்தமல்லி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் அமலாகியுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒருங்கிணைந்த பூந்தமல்லி வழக்கறிஞர்கள் சார்பாக பூந்தமல்லியில் அமைந்துள்ள தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். பூவிருந்தவல்லி நீதிமன்றத்திலிருந்து தபால் நிலையம் வரை மத்திய அரசுக்கு எதிராக கண்டனங்களை எழுப்பியவாறு சென்ற வழக்கறிஞர் ஏகாம்பரம் தலைமையில் போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பூவிருந்தவல்லி ஒருங்கிணைந்த வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஏகாம்பரம், தற்போது அமலாகியுள்ள 3 குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் எனவும், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை இன்று இரவுக்குள் காவல்துறை கண்டறியாவிட்டால் நாளை முதல் தொடர் போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். வழக்கறிஞர்கள் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தை மாற்றாதே ஒன்றிய அரசு மாற்றாதே இந்திய சாட்சிய சட்டம் மாற்றாதே வேண்டாம் சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற